ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சைஸ் தமிழ் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, புதியமுத்தூர் ஆட்டு சந்தை தான் வந்திருக்கோம். இந்த ஆட்டு சந்தை பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் வியாழக்கிழமை காலையில் ஒரு 5 மணிக்கு ஆரம்பிச்சு 10 மணிக்கு சந்தை வந்து முடிஞ்சிடும். சேனலில் புதுசாக பார்க்கலாம், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்றே வந்துட்டு இருக்கும். நீங்கள் வந்து பண்ணை வச்சிருந்தீங்கன்னா பண்ணையை வந்து விளம்பரப்படுத்தணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா நேரடியாக வந்து பண்ணையை வந்து விளம்பரப்படுத்துவோம். உள்ள போயிட்டு சந்தையா நிலவரத்தை வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். பேட்டூர் சொல்றாரா? ஐயா வணக்கம் ஐயா, எந்த ஊர்லேருந்து வாரிய? நாங்க தூத்துக்குடி வரோம்யா. தூத்துக்குடிலேருந்து வாரிய. ஆமா. புதியமுத்து ஆட்டு சந்தையில ஒரு நல்ல ஒரு கிடாய் வாங்கிருக்கீங்க. ஆமா. எப்படியா கிடாய் வளர்ப்புக்கு போதா? அதுக்கு இது பக்ரீத் பண்டிகைக்காக போதியா? பக்ரீத் பண்டிகைக்காக வாங்கிருக்கீங்க. மாமாவுக்கு பல்லு எப்படியா? மாமாவுக்கா தான். பல்லு எப்படி கிடாய்க்கு? பல்ல பழத்தெல்லாம் தெரியல, பல்ல எடுத்துக்கிறது இல்ல. சரியா, இது பக்ரீத்துக்காக வாங்கிருக்கு. புதியமுத்தூர் ஆட்டு சந்தையில என்ன விலை சொன்னாங்க, என்ன விலைக்கு வாங்கினீங்க? இது 19 ரூபா சொன்னாங்க, 17 ரூபாய்க்கு வாங்கிருக்கு. 19 ரூபா சொன்னாங்க, 2 ரூபா கம்மி பண்ணி 17 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. வணக்கம்ண்ணா, எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணே? தூத்துக்குடில இருந்து வரோம். தூத்துக்குடில இருந்து வரீங்க? ஆமா, பக்ரீத் பண்டிகைக்கு கிடாய் வாங்க வந்தோம். புதியமுத்தூர் சந்தைக்கு நல்லா சிறப்பா இருக்கு. நல்லா நிறைய கிடாய்கள்லாம் இருக்கு, எல்லாரும் வாங்க. இது வந்து 25,500க்கு பிடிச்சிருக்கோம். 25,500க்கு பிடிச்சிருக்கோம். எப்படி எத்தனை பல்லுண்ணே கிடாய்க்கு? பல்லு இது பல்லு கெட்டிதான் இருக்கு. சரிண்ணே. ஆமா, 6-7 பல்லு கிடக்கு. சரிங்களா, எல்லாரும் வாங்க புதியமுத்தூர் சந்தைக்கு. நல்லா சிறப்பா இருக்கு. என்ன ரேட்டு சொன்னாங்கன்னா என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க? இது 30 ரூபா சொன்னாங்கண்ணே. 30 ரூபா சொன்னாங்க. நீங்க முடிச்சது 25,500. 25,500 வாங்கிருக்கீங்க. எத்தனை கிடாய் பாத்தீங்கன்னா? மொத்தம் ஒரு 20 கிடாய் பார்த்ததுல இது பிடிச்சிருந்துச்சு. பார்த்ததுல இது பிடிச்சிருக்கு. என்ன பக்ரீத்துக்கு போதா? ஆமா, பக்ரீத்துக்கு. சரியாண்ணா. வணக்கம்ண்ணா, எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணா? வரையா. ஒரு தாயாடு 2 குட்டியோட வாங்கிருக்கீங்க. ஆட்டுக்கு பல்லு எப்படிண்ணே? பல்லு நல்லா இருக்கு. பல்லெல்லாம் இருக்கு. 2 குட்டியுமே எத்தனை மாசம் குட்டியா இருக்குண்ணே? இது 2 மாச குட்டியா இருக்கு. 2 மாச குட்டி. புட்ட குட்டியா கிடா குட்டியாண்ணே? கிடா குட்டி. ரெண்டுமே கிடா குட்டியா? ஆமா, 2 குட்டி போடுற ஆடுண்ணே. ஆமா. எப்படிண்ணே 2 குட்டியோட ஒரு தாயாடு என்ன ரேட்டு சொன்னாங்க, என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க? 28 ரூபா சொன்னாங்க. 28 ரூபா சொன்னாங்க. நீங்க முடிச்சது 22. 22க்கு முடிச்சிருக்கீங்க. வீட்டு வளர்ப்புக்கு போதானே? ஆமா, வீட்டு வளர்ப்பு. ஏற்கனவே வீட்டுல ஆடு வச்சிருக்கீங்களோ? ஆமா, ஆடு கிடக்கு, மாடு கிடக்கு. மாடு கிடக்கு. அந்த குட்டியோட ஒரு தாயாடு 22க்கு முடிச்சிருக்கீங்க. 28 கேட்டு 22. 28 அவங்க சொன்னது, முடிச்சது 22. வாரியா? வெள்ளாரம் எல்லாரும் வாரிய. 3 வளர்ப்பு குட்டி வாங்கிருக்கீங்க. ஆமா. எப்படியா 3மே எத்தனை மாசம் குட்டியா இருக்கும்? இது 5 மாசம் இருக்கும். எத்தனை மாசம் ஐயா? 5 மாசம் இருக்கும். 5 மாசம் குட்டி. கிடா குட்டியா பொட்டை குட்டியா? கடா குட்டி. 3மே கிடா குட்டி. நல்ல ஒரு வளர்ப்பு குட்டி. வீட்டுல இருந்து ஆடு வச்சிருக்கீங்களோ? இல்ல கடா குட்டி தான் கிடக்கும். புதுசா வாங்கிருக்கீங்களா? 3மே சேர்ந்து ஒரே ஆள்கிட்ட வாங்கினா தனித்தனியா வாங்க இல்லையா? இல்ல, ஒரே ஆள்கிட்ட வாங்கணும். ஒரே ஆள்கிட்ட வாங்கிருக்கீங்க. 3 சேர்ந்து என்ன ரேட்டு சொன்னாங்க, என்ன ரேட்டுக்கு வாங்குறீங்க? அவங்க 7 ரூபா சொன்னாங்க, நான் 6 ரூபாய்க்கு. உள்ள போனேன். 7 ரூபா சொன்னாங்க, 6 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. தூத்துக்குடியில இருந்து வரோம். தூத்துக்குடில இருந்து வாரிய. நல்ல ஒரு வளர்ப்பு குட்டி கிடா குட்டி வாங்கிருக்கீங்க. ஆமா. எப்படியா வளர்ப்புக்கு போதா வேற எதுவும்? கோயிலுக்கு வாங்கிட்டு போறீங்க. கோயிலுக்கு வளர்க்குறேன். எத்தனை மாசம் இருக்கியா குட்டி? இது என்ன ஒரு 4 மாசம். 4 மாசம் குட்டி. செவல கலர் இல்லையா? செவல. புதியமுத்தூர் சந்தையில என்ன ரேட்டு சொன்னாங்க, என்ன ரேட்டுக்கு வாங்குனீங்க? இதெல்லாம் 7 ரூபா சொன்னாங்க. 7 ரூபா சொன்னாங்க. 5 ரூபாய்க்கு கேட்டா 5 ரூபாய்க்கு கொடுக்க மாட்டேங்காங்க. சரியா, வியாபாரம் சூடா தான் இருக்குது. சரி, 6 ரூபான்னு வாங்கினேன். 6 ரூபான்னு வாங்கிருக்கீங்க. வணக்கம்ண்ணே, பேர் என்ன பேருண்ணே? பேர் சங்கரவாண்டி. எந்த ஊர்ல இருந்து வாரியண்ணே? நாகம்பட்டில வரோம். நாகம்பட்டில இருந்து வாரிய. புதியமுத்தூர் சந்தைக்கு வந்திருக்கீங்க. இது ஆடா கிடாயாண்ணே? கிடாய் மாச கிடாயா இருக்கும். கிடாய் 5, 6, 7 மாசம் 7 மாசம் கிடாய். 8 மாசம் இருக்கு. நேரம் என்ன நேரம்? அது நேரம் என்ன நேரம்? செவல புளியம்போர். இப்ப கோயிலுக்கு போதா வளர்ப்புக்கு போகுது? கோயிலுக்கு போகுது. புதியமுத்தூர் சந்தையில ரேட் என்ன ரேட் சொன்னாங்க, எப்படி முடிச்சீங்க? இது 12 சொன்னாங்க, 11 ரூபாய்க்கு முடிச்சு. 12 ரூபா சொன்னாங்க. 12 ரூபா கம்மி 11 ரூபாய்க்கு முடிச்சு. 11 ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்க. வணக்கம், பேர் என்ன பேருண்ணே? என் பேர் மதிமுரு. எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணே? நான் ஸ்ரீவைகுண்டம் பக்கத்துல. ஸ்ரீவைகுண்டம் பக்கம் இருந்து வாரிய. கிடாயா ஆடானே? கிடானு. கிடா. எப்படின்னு வளர்ப்புக்கு போதா கோயிலுக்கு இருக்கும் போதா? கோயிலுக்கு வாங்கிட்டு போறியா? பல்லு எப்படின்னா கிடாய்க்கு? அதெல்லாம் பாக்கல. கோயிலுக்கு நிறம் பிடிச்சிருக்குன்னு வாங்கிட்டோம். புதியமுத்தூர் சந்தையில என்ன ரேட்டு சொன்னாங்க, நீங்க என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க? இது 16 ரூபா சொன்னாங்க. 14,500 முடிச்சேன். 16 ரூபா சொன்னாங்க, 14,500க்கு கிடாய் வாங்கிருக்கீங்க. புதியமுத்தூர் சந்தையில எப்படி ரேட் எப்படி இருக்கு? நமக்கு முன்ன அதிக அனுபவம் கிடையாது. ஆனா ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். எந்த ஊர்ல இருந்து வாரியா? புதுமையில இருந்து வரோம். 3 குட்டி ஒரு தாயாடு வாங்கிருக்கீங்க. ஆமா. குட்டி எத்தனை மாசம் குட்டியா இருக்குயா? குட்டி 1 மாச குட்டியா? 3 மாச குட்டி. ஆமா.
ஆட்டுக்கு பல்லு எப்படியா? ஆடு ஆடு 6 பல்லு. 6 பல்லு. ஆமா. 3 குட்டியுமே என்ன பொட்டை குட்டியா கிடா குட்டியா? 2 பொம்மரி 1 கிடாமரி. 2 பொம்மரி 1 கிடாமரி. ஆமா. 3 குட்டி 1 தாயாடு. என்ன ரேட்டு சொன்னாங்க, என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க? 25 சொன்னாங்க. 25 சொன்னாங்க. நீ முடிச்சது 20க்கு. எத்தையா? 20க்கு வாங்கிருக்கீங்க. ஆமா. புதியமுத்தூர் ஆட்டு சந்தையில. ஆமா. ரேட்டு பரவாயில்லையா? ரேட்டு பரவாயில்லையா? பரவாயில்ல. பாலமுறம். எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? தூத்துக்குடியில இருந்து வந்திருக்கீங்க. ரெண்டுமே கிடாயா? ரெண்டுமே கிடாய். எப்படின்னு வளர்ப்புக்கு போதா இல்ல கோயிலுக்கு? ரெண்டுமே கோயிலுக்கு. தூத்துக்குடியில இருந்து வந்திருக்கீங்க புதியமுத்தூர் சந்தைக்கு. ஆமா. 2 சேர்ந்து ஒரு ஆள்கிட்ட வாங்கினா தனித்தனியா வாங்கினா? ரெண்டுமே ஒரு ஆள் தான் வாங்கணும். ஒரே ஆள்கிட்ட. 2 சேர்ந்து என்ன ரேட்டு சொன்னாங்க, என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க? 2 சேர்ந்து 35 ரூபா சொன்னாங்க. 32 ரூபாய்க்கு வாங்கிருக்கு. 2 சேர்ந்து 35 ரூபா சொன்னாங்க. நீங்க 32 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. ஆமா. நிலவரம் சந்தை நிலவரம் எப்படி இருக்கு? அந்த நிலவரம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குண்ணா. கரெக்டா இருக்கு. கொஞ்சம் பரவாயில்லாம தான் இருக்குங்களா? பரவாயில்லாம இருக்கு. கோயிலுக்கு வாங்கிட்டு போறியா? ஆமா, கோயிலுக்கு வாங்கிட்டு போறோம். வணக்கம்னா, எந்த ஊர்ல இருந்து வாரிய? நாங்க கைலாசத்துல இருந்து வரோம்னா. கைலாசபுரத்துல இருந்து வாரிய. 2 குட்டி வாங்கிருக்கீங்க. எத்தனை மாசம் குட்டியா இருக்குமா ரெண்டும்? இது நமக்கு அவங்க சொன்னது 2-3 மாசம் சொன்னாங்க. 3 மாசம் குட்டி. 2 ஆட்டை பத்தி ஒண்ணும் சரியா தெரியாது. சரி, இப்ப புதுசா ஆடு வளர்க்க போறீங்க. ஆமா. 2 குட்டி 3 மாசம் குட்டி சொல்லிருக்காங்களா? ஆமா. 2 பொம்மரியா கிடாமரியா? பொம்மரி. 2 பொம்மரி. வளர்ப்புக்கு போகுதுன்னு. ஆமா. 2 ஒரே ஆள்கிட்ட வாங்கிங்களா தனித்தனியா வாங்க? ஒரே ஆள்கிட்ட. ஒரே ஆள்கிட்ட. 2 சேர்ந்து என்ன ரேட்டு சொன்னாங்க, என்ன ரேட்டு முடிச்சீங்க? 10 ரூபா சொன்னாங்க. 2 சேர்ந்து 10 ரூபா. 10 ரூபா சொன்னாங்க. நாங்க 9,500க்கு 10 ரூபா கேட்டோம். 9,500 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து வந்தோம். 9 ரூபா கேட்டீங்க, 9,000க்கு கொடுத்து வாங்கிருக்கீங்க. வணக்கம்மா, எந்த ஊர்ல இருந்து வாரியா? குட்மார்ல இருந்து வரோம்ண்ணே. எப்படிண்ணே புதுமுக சந்தையில ஒரு தாயாடு 2 குட்டி வாங்கிருக்கீங்களோ? ஆமாண்ணே. எப்படிண்ணே 2 குட்டி எத்தனை மாசம் குட்டியா இருக்கும்? ரெண்டுமே 2 மாசம் குட்டி இருக்கு. 2 மாசம் குட்டி. பொம்மரியா கிடாமரியானே? 1 பொம்மரி 1 கிடாமரி. ஒரு பொம்மரி 1 கிடாமரி. ஆட்டுக்கு பல்லு எப்படிண்ணே? 4 பல்லுண்ணே. 4 பல்லு. எப்படிண்ணே 2 குட்டி 1 தாயாடு என்ன ரேட்டு சொன்னாங்க, என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க? 24 ரூபா சொன்னாருங்க. 24 ரூபா சொன்னாங்க. நீங்க முடிச்சது 20 ரூபாய்க்கு முடிச்சிருக்கேன். 20 ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்க. வீட்டு வளர்ப்புக்கு போதானே? ஆமாண்ணே. ஏற்கனவே வீட்டுல ஆடு வச்சிருக்கீங்களோ? ஆமாண்ணே. 2 ஆடு கிடக்கு. 2 ஆடு கிடக்கு. இது வளர்ப்புக்கு வாங்கிட்டு போறீங்க. நேரம் என்ன நேரம்ண்ணே இது? நேரம் என்ன நேரம்? இது கரும்பூர்ண்ணே. கரும்பூர். நாங்க தூத்துக்குடியில புதுக்கோட்டையில இருந்து வரோம். புதுக்கோட்டையில இருந்து வந்து வரைய புதியமுத்தூர் சந்தைக்கு வந்திருக்கீங்க. 3மே எல்லாம் வளர்ப்பு குட்டி வாங்கிட்டு போறீங்க. 3மே எப்படி பொட்டை குட்டியா கிடா குட்டியா? 1 இது பொட்டை, இது 2 கிடா. 2மே கிடா குட்டி. எத்தனை மாசம் குட்டியா இருக்கும்? இது எப்படியும் இது ஒரு 5 மாசம், இது ஒரு 2-3 மாசம் ஆகும். சேர்ந்து என்ன ரேட்டு சொன்னாங்க, என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க? 19 சொன்னாங்க. பேரம் பேசி 17க்கு முடிச்சோம். 19 ரூபா சொன்னதை 2 ரூபா கம்மி பண்ணி 17 ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்க. 2 கிடா குட்டி 1 பொட்டை குட்டி 2 கிடா குட்டி. வீட்டு வளர்ப்புக்கு போதா? ஆமா, வளர்ப்புக்கு போகுதுண்ணா. பேரூர்ல இருந்து வாரிய 2மே கிடாயா? ஆமாண்ணா. கிடாயா? 2 கிடா. எப்ப வளர்ப்புக்கு போதா கோயிலுக்கு எதுக்கு போதா? கோயிலுக்கு வாங்கிட்டு போறியா? பல்லு எப்ப கிடாய்க்கு? 2 பல்லு கிடாய். 2மே ஒரே ஆள்கிட்ட வாங்கிங்களா தனித்தனியா வாங்க? ஒரே ஆள்கிட்ட. 2 சேர்ந்து என்ன ரேட்டு சொன்னாங்க, என்ன ரேட்டுக்கு முடிச்சீங்க? 32 ரூபா 32 ரூபா சொன்னாங்க. நீங்க முடிச்சது 30 ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்க. கோயிலுக்கு வாங்கிட்டு போறியா? ஆமாண்ணே. வணக்கம்ண்ணே, உங்க பேர் என்ன பேருண்ணே? சேகர். எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணே? உலகிரி செல். 3 நல்ல வளர்ப்பு வாங்கிருக்கீங்க. பொம்மரியா கிடாமரியாண்ணே? கிடாமரி. 3மே கிடாமரியாண்ணே. எத்தனை மாசம் இருக்கும்ண்ணே? எத்தனை மாசம் இருக்கும் மாதிரி? மரியாதை 3-4 மாசம் இருக்கும். 4 மாசம் இருக்கும். 3மே ஒரே ஆள்கிட்ட வாங்க தனித்தனியா வாங்கிங்க? ஒரே ஆள்கிட்ட தான். ஒரே ஆள்கிட்ட. ஏன்னா 3மே என்ன ரேட்டு சொன்னாங்க, என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க? ஏன்னா 3 18 ரூபா. 3மே சேர்ந்து 18க்கு வாங்கிருக்கீங்க. அவங்க சொன்னதுண்ணே? சொன்னது 22 ரூபா சொன்னாரு. 22 ரூபா சொன்னாங்க. நீங்க முடிச்சது 18க்கு முடிச்சிருக்கீங்க. ஏன்னா வணக்கம்ண்ணே, எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணே? தூத்துக்குடி பக்கத்துல காயல்பட்டினம் வாரிய புதியமுத்தூர் சந்தையில 3 வளர்ப்புட்டி வாங்கிருக்கீங்க. வளர்க்கறதுக்கு ஆசைப்பட்டு புதியமுத்தூர் தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே வந்தோம். கொடியாட்டுல ஃபேமஸ்ங்களா? ஆமாங்க. 3 குட்டியுமே எத்தனை மாசம் குட்டியா இருக்கும்ண்ணே? இது எல்லாமே ஒரு 1.5 மாசம் குட்டி தான். 1.5 மாசம் குட்டி. ஆமா. 3மே ஒரே ஆள்கிட்ட வாங்க தனித்தனியா? ஒரே ஆள்கிட்ட வாங்கினது. ஒரே ஆள்கிட்ட வாங்கினது. ஆமா. 3மே வளர்ப்புக்கு போதானே? ஆமா, வளர்ப்புக்கு வாங்கிட்டு போறீங்க. 3மே என்ன ரேட்டு சொன்னாங்க, என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க? 11,000 ரூபா சொன்னாங்க. 11 சொன்னாங்க. 8 ரூபா வாங்கிருக்கோம். 3 சேர்ந்து 8 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. புதியமுத்தூர் ஆட்டு சந்தையில 3 சேர்ந்து 8 ரூபா வாங்கிருக்கீங்க. 11 ரூபா சொன்னது. நாங்க வந்து சிலாங்குளத்துல இருந்து வரோம். சிலாங்குளத்துல இருந்து வாரிய எப்ப பொம்மரியா கிடாமரியா? 2 கிடாமரி தான். 2மே கிடாமரி. 2மே எத்தனை மாசம் மாதிரியா இருக்கும்ண்ணே? 2 இது ஒரு 9 மாசம் மாதிரியா இருக்கும். 1 வருஷம் மாதிரி. இது எத்தனை மாசம் மாதிரியா இருக்கும்? அது 1 வருஷத்துக்கு மாதிரியா இருக்கும். 1 வருஷம் மாதிரியா இருக்கும். 2மே ஒரே ஆள்கிட்ட வேணீங்களா தனித்தனியா வாங்க? தனித்தனியா வாங்கணும். 2மே எப்படின்னா வளர்ப்புக்கு போதா எப்படின்னா? இல்ல, இது கோயிலுக்கு போகுது, அது வளர்க்குது போகுது. இது வந்து வளர்ப்புக்கு போகுது, இது வந்து கோயிலுக்கு போகுது.
எப்படிண்ணே என்ன ரேட்டு சொன்னாங்க, என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க புதியமுத்தூர் ஆட்டு சந்தையில? இது 15,000 சொன்னாங்க. இது வந்து 15,000 சொன்னாங்க. நான் 12,700 வாங்கி 12,700 வாங்கிருக்கீங்க. இந்த வளர்ப்பு குட்டி கிடாய் எப்படிங்க? இது 12,000 சொன்னாங்க. 10,000 வாங்கிருக்கீங்க. இது வளர்ப்புக்கு போகுது, இது வந்து கோயிலுக்கு போகுது. ஐயா வணக்கம், எந்த ஊர் வந்து வரியா? தூத்துக்குடியா? தூத்துக்குடியா? ஆமா. 2 கிடாயா? 2 கிடாயா? 2 கிடாதான். 2 கிடா. பல்லு எப்படியா? பல்லுலாம் போடல. பல்லு போடல. 2மே ஒரே ஆள்கிட்ட வாங்கினீங்களா, தனித்தனியா வாங்கினீங்களா? ஒண்ணா வாங்கினீங்க. 2 சேர்ந்து என்ன விலை சொன்னாங்க, என்ன விலைக்கு முடிச்சீங்க? அவங்க சொன்னது 30 சொன்னாங்க. 2 சேர்ந்து 30 சொன்னாங்க. நீங்க முடிச்சது? நான் முடிச்சது 25 ரூபா. 5 ரூபா கம்மி பண்ணி 25 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. எப்படியா வளர்ப்புக்கு போதா எப்படியா?